Welcome to Tea and Science World. Today we see the topic in 7th Standard Science, Term-3, Unit-1, Light. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டி அண்ட் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல், பருவம் 3, அலகு 1, ஒளியியல் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த காணொளியை முழுமையாக காண இருக்கின்றோம். பாட தலைப்பிலேயே அழகான மிரேஜ் பினாமினன், காணல் நீர் எவ்வாறு உருவாகிறது, அன்பெண்ட் நேரான ஒளி, பெண்ட் லைட் வளைந்த ஒளி, கூல் ஏர் குளிர்ந்த காற்று, சூடான காற்று, நிலப்பரப்பு, அண்ட் தென் மிரேஜ் ஹாட் சர்ஃபேஸ் எப்படி சூடான நிலப்பரப்பிலிருந்து பார்வையாளர்களுக்கு எவ்வாறு காணல் நீர் உருவாகிறது என்கின்ற ஒரு இயற்கை காட்சிக்கான ஒளியியல் குறித்த படத்தை பாட தலைப்பிலேயே உங்களுக்கு தெளிவாக வழங்கியுள்ளது. At first we see the learning objectives of this lesson. Understand that light is an energy. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் என்பதை அறிந்து கொள்ளுதல். Differentiate natural and artificial light sources. இயற்கை மற்றும் செயற்கை ஒளி மூலங்களை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளுதல். Understand the rectilinear propagation of light. ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பினை அறிந்து கொள்ளுதல். And then understand the formation of shadows. நிழல்கள் உருவாகும் விதத்தை புரிந்து கொள்ளுதல். And then know reflection of light and its types. ஒளியினுடைய எதிரொலிப்பையும் அதனுடைய வகைகளையும் அறிந்து கொள்ளுதல். Know the laws of reflection. ஒளியினுடைய எதிரொலிப்பு விதிகளை புரிந்து கொள்ளுதல். Understand the properties of images formed in a plane mirror. சமதள ஆடியிலே தோன்றும் பிம்பங்களை பற்றி அதனுடைய பண்புகளை முழுமையாக புரிந்து கொள்ளுதல். Understand the dispersion and spectrum. ஒளியினுடைய நிறப்பிரிகை மற்றும் நிறமாலை பற்றி அறிந்து கொள்ளுதல். At last understand the synthesis of colors. நிறங்களுடைய தொகுப்பினை முழுமையாக அறிந்து கொள்ளுதல். இவை அனைத்தும் இப்பாடத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றல் நோக்கங்கள். At first we see the introduction. When you enter into a dark room, nothing is visible. The moment you switch on the light, everything in the room becomes visible. How do we see things? With our eyes. When you look at this book, the light falling on this book is reflected and enters your eyes. Light is a type of energy that helps us to see all the things around us. Light can be detected by the human eye. We all know that light is essential for vision. Let us see more about light in this chapter. ஒரு இருட்டறையிலே நீங்கள் நுழையும் போது அங்கு இருக்கும் பொருள்கள் உங்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை. மின்விளக்கு ஒன்றினை நீங்கள் ஒளிரச் செய்யும் பொழுது அறையில் உள்ள பொருட்களை உங்களால் காண இயலுகிறது. நம்மால் பொருட்களை எவ்வாறு காண முடிகிறது? நீங்கள் இப்புத்தகத்தை பார்க்கும் பொழுது புத்தகத்தின் மீது விழும் ஒளியானது பிரதிபலிக்கப்பட்டு பின் உங்கள் கண்களை வந்தடைகிறது. ஒளி என்பது நம்மை சுற்றி உள்ள அனைத்தையும் காண உதவும் ஆற்றலின் ஒரு வகையாகும். ஒளியை நம் கண்கள் கண்டு உணர்ந்து கொள்கின்றன. நம் பார்வைக்கு ஒளி என்பது மிகவும் அவசியம். இப்பாடத்தில் ஒளியை பற்றி விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். முதலிலே, do you know? Light is the only source of energy for plants. So they entirely depend on the light. People and animals derive energy from carbohydrates, protein and fat through their food. Plants produce food using the energy from sunlight, carbon dioxide and water by the process called as a photosynthesis. Sunlight acts as a vital role in the process of photosynthesis. தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளியாகும். எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி
ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமானதாக ஆகிறது என்பது மோர் டு நோவிலே டு யூ நோவிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். தென் த சோர்ஸ் ஆஃப் லைட், ஒளியினுடைய மூலங்கள். Objects which are able to emit light are known as the light sources. Light rays can come from different sources. There are two types of source of light: natural source of light and artificial source of light. ஒளியை உமிழும் பொருள்கள் ஒளி மூலங்கள் என அழைக்கப்படுகிறது. ஒளியை பல்வேறு மூலங்கள் தருகின்றன. ஒளியினுடைய மூலங்களை நாம் இருவகையாக பிரிக்கலாம். அவை இயற்கை ஒளி மூலங்கள் மற்றும் செயற்கை ஒளி மூலம் என இருவகையாக பிரிக்கப்படுகிறது. முதலிலே நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட், இயற்கை ஒளி மூலங்கள். சோர்ஸ் which emit light naturally are known as the natural source of light. The sun is the primary and major source of natural light. Stars also produce light in the same way as the sun do. However, as they are much farther away than the sun, the light from them are too weak. The moon provides light, particularly in the night. Some living organisms have the ability to produce light named by bioluminescence. It is the effect of certain chemical reactions occurring in the organism. Fireflies, jellyfish, glowworm, certain deep sea plants and some microorganisms can emit light naturally. இயற்கையாகவே ஒளியை உமிழும் பொருட்கள் இயற்கை ஒளி மூலங்கள் என அழைக்கப்படுகிறது. சூரியன் ஒரு முதன்மையான இயற்கை ஒளி மூலமாகும். வானிலே மின்னும் நட்சத்திரங்கள் சூரியனை போன்றே ஒளியை உருவாக்குகிறது. எனினும் நட்சத்திரங்கள் சூரியனிடமிருந்து வெகு தொலைவிலே உள்ளதால் அவை தரும் ஒளியினுடைய அளவு குறைவாகவே உள்ளது. இரவில் சந்திரன் ஒளியை தருகிறது. சில உயிரினங்களும் ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கின்றன. இந்த பண்பு உயிரினங்களிடையே உயிரி ஒளிர்தல் என அழைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் அவ்வகை உயிரினங்களிலே ஏற்படக்கூடிய வேதி மாற்றங்களே ஆகும். மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், ஆழ்கடல் தாவரங்கள் மற்றும் சில நுண்ணுயிர்கள் இயற்கையாகவே ஒளியை உமிழ்கின்றன என்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். Then the artificial source of light, செயற்கை ஒளி மூலம். Apart from the natural source of light can be also be produced artificially. The different light sources they are able to produce the light artificially can be put under the three broad categories. இயற்கை ஒளி மூலங்களை போன்றே அல்லாமல் ஒளியை செயற்கையாக உமிழும் பொருள்களை செயற்கை ஒளி மூலங்கள் என அழைக்கப்படுகிறது. இவை பொதுவாக ஒளி மூலங்களை 3 விதமாக நாம் வகைப்படுத்தலாம். எரியும் மெழுகுவர்த்தி, சுடர் எரி விளக்கு, நியான் விளக்கு. அதற்கு அடுத்தபடியாக சோடியம் ஆவி விளக்கு போன்றவை செயற்கை ஒளி மூலங்களுக்கு உதாரணங்களாகும். செயற்கையாக ஒளியை உமிழும் ஒளி மூலங்களை நாம் that can be classified into 3 broad categories. Artificial source or man-made sources such as a flame candle, incandescent lamp, neon lamp, sodium lamp, etc. அதற்கு அடுத்தபடியாக incandescent source, வெப்ப ஒளி மூலங்கள். When certain objects are heated to high temperature, they begin to emit light. The glowing of hot iron rod is a kind of incandescent light. சில பொருட்களை அதிக வெப்பநிலையிலே வெப்பப்படுத்தும் பொழுது அவை ஒளியை உமிழத் தொடங்குகின்றன. அதிக சூடான இரும்பு கம்பி சிவப்பு நிற ஒளியை உமிழ்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நியான் லேம்ப், சோடியம் லேம்ப். எளியும் மெழுகுவர்த்தி, வெண்சுடர் எரி விளக்கு போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டு. Then do you know we often use a kind of gas discharge lamp that uses the fluorescence to produce visible light. The electric current in the gas exceeds mercury vapor, which produces a short wave ultraviolet light that then causes a phosphorus coating on the inside of the lamp to glow in a visible light. நாம் வீட்டிலே பயன்படுத்தும் குழல் விளக்கு டியூப்லைட் ஒரு வகையான வாயு இறக்க ஒளி மூலமாகும். இது ஒளிர்தல் மூலம் நமது கண்ணுறு ஒளியை தருகிறது. குழாயின் வழியே செல்லும் மின்னூட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புறஊதா கதிர்களை உருவாக்குகிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட
பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிரச் செய்கிறது. டு யூ நோவ்லே வி ஆஃபன் யூஸ் அ கைண்ட் ஆஃப் கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். அதை பற்றி நாம் முதலிலே பார்த்து விட்டோம். நம் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய குழல் விளக்கு ஒரு வகையான வாயுவிற்கேற்ற ஒளி மூலம். இது ஒளிதல் மூலம் நம்ம கண்ணூர் ஒளியை தருகிறது. குழாயின் ஒளியே செல்லும் மின்னூட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநலம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்குறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியிலே பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிரச் செய்கிறது என்பதை நாம் கண்டோம். அதற்கு அடுத்தபடியாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியினுடைய பண்புகள். அதற்கு முன்னதாக கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ் பாசிங் எலக்ட்ரிக்கலி த்ரூ த சர்டன் கேஸஸ் அட் எ வெரி லோ ப்ரெஷர் டிஸ்சார்ஜிங் கேன் ப்ரொடியூஸ் எ லைட். வாயு இறக்க ஒளி மூலங்கள் மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட சில வாயுக்கள் வழியே செலுத்தும் பொழுது அவ்வாயுக்கள் வழியே மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை உருவாக்குகிறது என்பதற்கு உதாரணமாக நியான் லேம்ப் அண்ட் சோடியம் லேம்ப், நியான் விளக்கும் சோடியம் ஆவி விளக்கு போன்றவை இதற்கு உதாரணம். தென் வி see the properties of light, ஒளியினுடைய பண்புகள். In this section we shall examine some properties of light. Light has some fundamental properties as mentioned below. இப்பகுதியிலே ஒளியினுடைய பண்புகளை ஆய்வு செய்வோம். ஒளியினுடைய சில அடிப்படை பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு. ரிஃப்ளெக்ஷன், ஒளியினுடைய எதிரொலித்தல் பண்பு. ஸ்பீட், ஒளியினுடைய வேகம். அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், பொருள்களோடு ஒளியினுடைய செயல்பாடு. டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பெர்மியபிலிட்டி, ஒளி ஊடுருவும் தன்மையை பொறுத்து பொருள்களுடைய வகைகள். அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், நிழல்களுடைய உருவாக்கம். தென் பிளேன் மிரர் அண்ட் இமேஜஸ், சமதள ஆடி மற்றும் பிம்பங்கள். தென் ஸ்பெக்ட்ரம், நிறமாலை. இவற்றை கொண்டு ஒளியினுடைய பண்புகளை நாம் வகைப்படுத்தலாம். அடுத்தபடியாக த பாத் ஆஃப் லைட், ஒளி செல்லக்கூடிய பாதை, ஒளி எவ்வாறு செல்கிறது. ஹவு டஸ் த லைட் ட்ராவல். ஹாவ் யூ எவர் சீன் த சென்ஸ் ஆஃப் லைட் பெனிட்ரேட்டிங் த்ரூ த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் இன் எ டென்சர் ஃபாரஸ்ட். Have you ever seen the path of sunlight entering through the hole of cement grill building? Have you ever seen the path of the laser light? அடர்ந்த காடுகளின் மரங்களின் கிளைகள் வழியே சூரிய ஒளி ஊடுருவிச் செல்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பது ஒரு கேள்வி. அதன் பின் உன் வீட்டின் சிமெண்ட் சுவர் வழியே சிறுதுளையின் வழியே சூரிய ஒளி வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றது அடுத்தபடியான கேள்வி. மூன்றாவதாக லேசர் விளக்கின் ஒளி வழியே செல்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்ற கேள்விகளுக்கு சரியான விடைகளை தருவதற்குண்டான விளக்கப்படங்கள் இங்கு உங்களுக்கு கேள்விகளாகவும் கேட்கப்பட்டு படங்களாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஒரு செயல்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ரெக்குயர்மெண்ட் 3 எம்டி மேட்ச் பாக்ஸஸ், பின், கேண்டில் அண்ட் வுடன் பிளாக்ஸ், 3 காலியான தீப்பெட்டி, குண்டூசி, மெழுகுவர்த்தி மற்றும் மரத்துண்டுகள். ப்ரொசீஜர் அரேஞ்ச் த எம்டி மேட்ச் பாக்ஸ் அண்ட் வுடன் பிளாக்ஸ் ஆர் shown in the figure. First we make a hole at the inner tray of each match box such that all 3 holes are in the same spot. Arrange the match boxes are shown in the figure. Now adjust the 3 inner trays in such a way that the 3 holes are in the straight line. Place lighted candle at one end of this arrangement and try to see the flame of candle from the hole at the other end. Is the flame visible? 3 காலியான தீப்பெட்டிகள் மற்றும் மரத்துண்டுகளை படத்தில் காட்டிவிடபடி அமைக்கவும். பின் தீப்பெட்டிகளை உன் பெட்டியில் மையத்தில் துளையிட்டு 3 துளைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு அமைக்க வேண்டும். எரியூட்டப்பட்ட ஒரு மெழுகுபத்தி சுடரை அமைப்பின் ஒரு புறம் துளையின் அருகே வைத்து மறுமுனையிலே உள்ள துளையின் வழியாக எரியும் சுடரை காணவும். எரியும் சுடர் தெரிகிறதா? இப்பொழுது உங்கள் பெட்டியின் உயரத்தை மாற்றி அமைத்து எரியும் சுடரை காண முயற்சி செய்ய வேண்டும். எரியும் சுடர் தெரிகிறதா? ஒளியின் பாதை பற்றி இந்த செயல்பாட்டின் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை. Now arrange the tray such a way that they are not at the same height. Try to see the flame. It's visible. What is its activity? Tell you about the path of the light. Light travel in a straight line. It cannot bend the path itself. It is called as the rectilinear propagation of light. This is one of the most important property of the light. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இது ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு என அழைக்கப்படுகிறது. இது ஒளியினுடைய முக்கியமான பண்பு ஆகும்.
Then, more to know, Al-Hasan Haytham was the scientific thinker who made the important contribution to understanding of vision, optics and light. He observed that the light coming through the tiny hole traveled in a straight line and projected an image onto the opposite wall. Based on such experimentation, he concluded that vision is accomplished by the ray coming from external luminous sources and entering the eye rather than through the rays emitted from the eye, as was the commonly believed. He is the first one experiment with the light and found important properties like the rectilinear propagation of light. அல்-ஹசன் ஹயத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறுதுளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் உள்ள பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளுடைய அடிப்படையிலே கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிவியல் அறிஞர் இவரே ஆவார். Then pinhole camera, ஊசித்துளை கேமரா. Pinhole camera is a simple device which helps to understand about the rectilinear propagation of light. ஊசித்துளை கேமரா என்பது ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான ஒரு கருவியாகும். The above picture shows the model of the pinhole camera. O is the small hole of the pin, XY is the object and y'(x' is the image of XY. As light travel in a straight line, one light ray from X travel along the XO strikes the screen X'. மேலே காட்டப்பட்டுள்ள படம் ஒரு ஊசித்துளை கேமராவினுடைய மாதிரியை காட்டுகிறது. O என்பது சிறிய ஊசியால் போடப்பட்ட ஒரு துளை, XY என்பது பொருளை குறிக்கிறது மற்றும் y'(x' என்பது XYயினுடைய பிம்பத்தை குறிக்கிறது. ஒளியானது நேர்கோட்டிலே செல்வதால் எக்ஸிலிருந்து வரும் ஒளிக்கதிர் XO வழியாக வந்து திரையிலே X' வந்து அடைகிறது. அதே போன்று ஒய்யிலிருந்து வரும் ஒளிக்கதிர் YO வழியாக திரையில் வந்து Y' வந்து அடைகிறது. இவ்வாறு X மற்றும் Y இடையிலிருந்து வரும் கதிர்கள் திரையில் Y' மற்றும் X' இவற்றுக்கிடையே வந்து அடைந்தவுடன் திரையிலே தோன்றும் y'(x' என்பது XYயினுடைய பிம்பமாகும். திரையில் தோன்றும் y'(x' என்ற பிம்பம் தற்காலிகமானது. திரைக்கு பதிலாக புகைப்படை தகட்டை பயன்படுத்தினால் நிரந்தரமான பிம்பம் நமக்கு கிடைக்கும். அதன் பின்னர் அடுத்த செயல்பாடு மேக் யுவர் பின்ஹோல் கேமரா எவ்வாறு செய்வது, ஊசித்துளை கேமரா எவ்வாறு செய்வது என்பது நமக்கு இங்கு தெளிவாக ப்ரொசீஜர் வாயிலாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன் சிமிலர் வே அனதர் லைட் ரே ஸ்டார்டிங் ஃப்ரம் Y அண்ட் ட்ராவல், அதை பற்றி நாம் இங்கு சொல்லிவிட்டோம். அண்ட் தென் வி சி த ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு. A mirror reflect our face. A still water body like a pond reflects a sensory around it. When we see our face in the mirror, we see the light ray from our face bouncing off the surface of the mirror. How the ray of light are reflected. ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை தமது முகத்தை பிரதிபலிக்கிறது. அசைவில்லாத நீர்நிலைகளுடைய பரப்பு சுற்றியுள்ள காட்சிகளை பிரதிபலிக்கிறது. கண்ணாடியிலே நாம் முகத்தை பார்க்கும் பொழுது முகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்ணாடியின் பரப்பின் மேல் பட்டு மீண்டு வருகிறது. ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பிரதிபலிக்கப்படுகிறது? Take a plain mirror, cover it with a black paper, cut a small slit as shown in the figure, and then if you shine light on the mirror from the torchlight or sunlight, you will get a small ray of light. We can use this to study the properties of light. சிறிய கண்ணாடி துண்டி ஒன்றினை எடுத்துக்கொண்டு அதனை கருப்பு நிற காகிதத்தினால் முழுவதுமாக மூடிவிட்டு பின் கடத்தில் காட்டியுள்ளபடி கருப்பு காகிதத்தினை சிறிய பிளவு வரும்படி வெட்டிக்கொள். இப்பொழுது சூரிய ஒளி அல்லது டார்ச் விளக்கின் மூலம் பிளவினை ஒளியூட்டினால் சிறிய ஒளிக்கதிர் கிடைக்கும். இதனை பயன்படுத்தி ஒளியினுடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்வோம். Place a blank white sheet on a level ground out in the open. Choose a place where partly the sheet gets sunlight and partly it is in shadow.
Hold the mirror with the slit facing on the sun. You can see straight ray of light reflected from the slit on the paper. Hold another mirror to reflect this ray. Observe well. வகுப்பறையின் வெளியே சமதள பரப்பிலே ஒரு வெள்ளைத்தாளை பகுதியாக சூரிய ஒளி படும்படி பகுதியாக நிழலில் இருக்கும்படியாகவும் வைக்கவும். கண்ணாடி துண்டினை பிளவு சூரிய ஒளியை நோக்கி இருக்குமாறு கண்ணாடி துண்டினை வெள்ளத்தாளின் மேல் வைக்கவும். இப்பொழுது ஒரு நேரான ஒரு ஒளிக்கதிர் பிளவில் இருந்து எதிரொலிக்கப்பட்டு வெள்ளைத்தாளின் மேல் விழுவதை காணலாம். பின் இக்கதிரை எதிரொலிக்கும்படியாக மற்றொரு கண்ணாடி துண்டு காகிதத்தின் மேல் வைக்கவும். நன்கு கவனிக்கவும். கண்ணாடி துண்டின் மேல் விழும் ஒளிக்கதிர் படுகதிர் எனவும் கண்ணாடி துண்டிலிருந்து எதிரொலிக்கும் ஒளிக்கதிர் எதிரொலிப்பு கதிர் எனவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். The light falling on the mirror is called as an incident ray and the light reflected is called as a reflected ray. Is there any relationship between the incident ray and reflected ray? Draw a straight line from ABC and the angle shown in the figure above the line. One is at 60 degree from BD, 2 is at 30 degree and BD. Now the line 4 at 60 degree from BD and line 3 is 30 degree from BD. The line BD is perpendicular to ABC. Hold the mirror along the line ABC. Use the mirror with the slit and make a ray go along the line 1 and reach the mirror at a point B. Observe where the reflected ray is. Is the reflected ray going on 4? கண்ணாடி துண்டு செங்குத்தாக வரைந்த கோடு BD ஆனது குத்துக்கோடு என அழைக்கப்படுகிறது. கோடு 1 மற்றும் 2 ஆகியவை படுகதிர் எனப்படுகிறது. கோடு 3, 4 ஆகியவை எதிரொலிப்பு கதிர்கள் அழைக்கப்படுகிறது. படுகதிர்க்கும் கோடு BDக்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம். இதே போலவே எதிரொலிப்பு கதிர்க்கும் கோடு BDக்கும் இடையே உள்ள கோணம் எதிரொலிப்பு கோணம் என வரையறுக்கப்படுகிறது. The incident ray, the ray of light falls on the surface of reflection material in the figure PO is the incident ray. எதிரொலிக்கும் பரப்பிலே படும் ஒளிகதிர் படுகதிர் எனவும் படத்திலே PO என்பது படுகதிர் என அழைக்கப்படுகிறது. Then reflected ray, the ray of light that comes from the point when an incident ray falls on the reflection material in the figure OQ is the reflected ray. எதிரொலிக்கும் பரப்பிலே படுகதிர் விழும் புள்ளியில் இருந்து மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர் என அழைக்கப்படுகிறது. படத்திலே OQ என்பது எதிரொலிப்பு கதிராகும். Point of incidence, the point of which incident ray strikes the reflecting surface of its point incidence is the figure O point incidence. எதிரொலிக்கும் பரப்பிலே எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ அப்புள்ளி படுப்புள்ளி எனப்படும். O என்பது படுப்புள்ளி என அழைக்கப்படுகிறது. Then the normal, the perpendicular line drawn from the point of incidence to the plane reflecting surface is called as the normal in the figure ON on the normal. படுபுள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் குத்துக்கோடு குத்துக்கோடு என அழைக்கப்படுகிறது. படத்திலே ON என்பது குத்துக்கோடு. And then we see the angle of incidence. The angle formed between the incident ray PO and the normal ON is the angle of incidence. It is denoted by I. படுகதிர் POவிற்கும் குத்துக்கோடு ONற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணமாகும். படுகோணம் I என குறிப்பிடப்படுகிறது. The angle of reflection, the angle formed between the reflected ray OQ and the normal ON is the angle of reflection. It is denoted by angle I. படுகோணம் படுகதிர் POவிற்கும் குத்துக்கோடு ONற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணமாகும். I என குறிப்பிடப்படுகிறது. Then எதிரொலிப்பு கோணம் angle of reflection, the angle formed by the reflected ray OQ and the normal ON, the angle of reflection, it is denoted by angle I. எதிரொலிப்பு கோணத்தை R என அழைக்கப்படுகிறது. இங்கு I என குறிப்பிடப்பட்டுள்ளது, அது R என மாற்றிக்கொள்ள வேண்டும். தென் ஒளி எதிரொலிப்பு விதிகள், law of reflection, the angle of incidence is always equal to angle of reflection, angle I is equal to angle R. The incident ray and the reflected ray and the normal line of the point of incidence lie on the same plane. படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ஆருக்கு சமம், angle I is equal to angle R. படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்திலே அமையும் என்பது ஒளி எதிரொலிப்பு விதிகள், the law of reflection. Then we see the examples. In the figure, the incident ray make 27 degree with the normal and find the angle of reflection. படுகோணத்தினுடைய மதிப்பு 27. According to the law of reflection, the angle of reflection is equal to angle of incidence 27. So R is equal to 27. Then example 2, the ray of light strike the reflective
plane surface and angle 43 with the plane surface. Find the angle of incidence, find the angle of reflection, find the angle between the incident ray and the reflected ray. Find the angle between the reflected ray and the plane surface. ஒரு ஒளிக்கதிர் எதிரொளிப்பு தளத்தில் 43 டிகிரியில் பட்டு கோணத்தை கிடைக்கத்துடன் ஏற்படுத்துகிறது. படுகோணத்தினுடைய மதிப்பு என்ன, எதிரொளிப்பு கோணத்தினுடைய மதிப்பு என்ன, படுகதிருக்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் என்ன, எதிரொளிப்பு கதிருக்கும் எதிரொலிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் என்ன, படுகோணம் I = 90 - 40 டிகிரி 47 டிகிரி I, எதிரொளிப்பு கோணம் R = 47, I + R = 47 + 47 = 94, 47 + 47 = 94, and then x = 90 minus r = 90, then 47 minus 47, 90 minus 47 = 43, r = 43. It should be identified. எடுத்துக்காட்டு 2 தெளிவாக தேர்வு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு. Make your own periscope. You can use an empty agarbatti box and 2 plane mirrors to make the periscope as on the figure below. 2 plane mirror and kept 45 degree with horizontal. பெரிஸ்கோப் ஒன்றினை உருவாக்க காலியான ஊதுவத்தி பெட்டி மற்றும் 2 சமதள ஆடிகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு 2 சமதள ஆடிகளையும் ஒன்றுக்கொன்று 45 டிகிரி கோணத்திலே அமைக்க வேண்டும். மேலே உள்ள படத்தில் காட்டியுள்ளவாறு தூரத்தில் உள்ள பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் குழாயின் பகுதி ஒன்றில் வழியே சென்று அதன் பிறகு as on the figure above, the light ray from the distant object enter through the tube at 1 and hit the mirror at 2. As the angle of incidence must be equal to the angle of reflection, the reflected ray flow through the tube downward. As the light rays hit the mirror at 3 once again, they are reflected. The reflected ray then travel out of the box to our eye. As you can see, periscope use the law of reflection. பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர் குழாயின் பகுதி ஒன்றின் வழியே சென்று கண்ணாடி 2 விழுகிறது. படுகோணம் எதிரொளிப்பு கோணம் சமம் என்பதால் எதிரொளிப்பு கதிர்கள் குழாயின் வழியே கீழ் நோக்கி சென்று கண்ணாடி 3 விழுந்து மீண்டும் எதிரொலிக்கப்படுகிறது. எதிரொலிக்கப்படும் கதிர்கள் குழாயிலிருந்து வெளியே சென்று நம் கண்களை வந்து அடைகின்றன. பெரிஸ்கோப் எதிரொலிப்பு விதியின்படி செயல்படுகிறது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்கிறோம் என்பது இதற்குண்டான எடுத்துக்காட்டு. And then we see the types of reflection. We will see again the next video. Until then, thank you so much.